இந்த தனித்தனி எழுத்துக்கள் அலிஃப் லாம் மீம் காஃப் ஹா யா ஐன் சாத் ஹா மீம் நூன் சொல்றோம்ல, இந்த தனித்தனி எழுத்துக்கள் விளங்குதா? மாலம் தலிகள் அவாமிரு, மாலம் ஆமா ஆமீர்கள் அதை அடுத்து வராத காலமெல்லாம் விளங்குதா, அதை சேர்ந்து வராத காலமெல்லாம் மாலம் தலிகள் அவாமில் தான் ஆமீர்கள் அதை சேர்ந்து வராத காலமெல்லாம் மோகூபத் ஆமீல் வரணும். ஆமீல் வந்து சேர்ந்துச்சுன்னா தான் வந்து என்ன செய்யும், அதுக்கு ஏறா போறோம். எடுத்தனப்பா எப்பா ஆமீல் வந்து சேராத காலமெல்லாம் மௌகூஃப் தான், அது ஏராப் செய்யக்கூடாது, மௌகூஃப் ஆக்கிடணும். ரைட்டா? காலியத்துல் ஏராபி ஏராபை விட்டு காலியா இருக்கும். எப்பா ஆதா அலிஃபோன் கத்தபுத்து பில் அலிஃபி என்ன பேர் ஏரா போறது பாரு. ஆதா அலிஃபுன் கத்தபுத்து பில் அலிஃபி, கத்தபுத்து பில் அலிஃபி கத்தபுத்து அலிஃபன் விளங்குதா? கத்தபுத்து அலிஃபன் பத்தியா அலிஃபன் வருது. ஆதா அலிஃபுன் விளங்குதா? ஆதா அலிஃபுன் கத்தபுத்து அலிஃபன் கத்தபுத்து விளங்குச்சா? இப்போ கத்தபுத்து அலிஃபன் ஆமீல் வந்து சேர்ந்த உடனே அலிஃபன் வந்துருச்சுங்க. இப்படி ஆமீல் சேராத காலமெல்லாம் மௌகூஃபா இருக்கும், அது மப்னி கிடையாது. விளங்குச்சா? விளங்குதுங்களா? மப்னினா அறுப்பு கொப்பா இருக்கணும். அறுப்பு கொப்பா இருந்தால் தான் என்ன இருக்குது மப்னி. நம்ம ஓதிருக்கோம்ல அல்பியாவில் கஷபையில் வல் ஐயி ஃபிஸ்மை ஜிதனா வல் மஹ்னவி ஃபிமா தவஃபிஹுனா. உலகியத்தான உப்பு, மாணவியத்தான உப்பு, இஸ்திமாலியத்தான உப்புங்கிறாங்க. உப்பு மொத்தம் எத்தனை இருக்கு? மப்னினாலே எப்படி சொல்லக்கூடாது, ஆமீர்கள் மாறுவது கொண்டு மாறும்னு சொல்லக்கூடாது, அறுப்பு கொப்பா இருக்கும்னு சொல்லணும். மப்னி என்றால் என்ன? அறுப்பு கொப்பா இருக்கணும். ஆமீர்கள் மாறுவது கொண்டு மாறும் முஅரபு, ஆமீர்கள் மாறுவது கொண்டு மாறாது மப்னி சொல்றது ஹுக்குமு. முஅரபு மப்னியுடைய ஹுக்குமுக்குள்ள தஅரீஃப் கிடையாது. விளங்குதுங்களா? முஅரபுக்கும் மப்னிக்கும் தஅரீஃப் என்ன? அலிஸ்மு மின்ஹு முஅரபு வ மப்னி லிஷபஹிம் மினல் ஹுரூஃபில் மூதுனி என்கிறாங்க. விளங்குதப்பா? அலிஸ்மு இஸ்மு மின்ஹுல இருக்கிறது முஅரபும் மப்னி, முஅரபும் இருக்கு மப்னியும் இருக்கிறது. ஏன் மப்னின்னு சொல்றோம்? லிஷபஹின் மினல் ஹுரூஃபில் முதுனி, நெருக்கி வைக்கின்ற அறுப்புக்கு ஒப்பு இருப்பதினால். உப்பு மொத்தம் எத்தனை இருக்கு? 3 வகையான உப்பு இருக்கு. வலையத்தான உப்பு, மாணவியத்தான உப்பு, இஸ்திமாலியத்தான உப்புன்னு 3 வகையான உப்பு இருக்கு. விளங்குதுங்களங்க? வலையத்தான உப்புன்னா ஒரு எழுத்து 2 எழுத்துலாம் அது அறுப்புக்கு சொந்தம். ஒரு எழுத்து 2 எழுத்துலாம் எதுக்கு சொந்தம்? ஒரு இஸ்மு ஒரு எழுத்து 2 எழுத்துல இருந்துச்சு, அது மப்னி. உதாரணமா இன்னக்கேன்னு சொல்றோம், இன்னக்கேன்னு சொல்றோம், அது வந்து என்னது? ஒரு எழுத்து. அது என்னது? ஒரு எழுத்து, அது மப்னி. லரபு தூ, லரபு தே, லரபு தீ பா, லரபு தூ நான் அடித்தேன், லரபு தே நீ அடித்தாய், நீ ஒரு ஆண் அடித்தாய், லரபு தீ நீ ஒரு பெண் அடித்தாய். ஒரு எழுத்து 2 எழுத்துனா எதுக்கு சொந்தம்பா? அறுப்புக்கு சொந்தம். ஜரிச்சியக்கூடிய லாமு எப்படி, ஜரிச்சியக்கூடிய பா தான் ஒரு எழுத்து தானே. அப்போ ஒரு எழுத்து 2 எழுத்துனா என்ன இருக்குது? அது அறுப்புக்கு சொந்தம். ஒரு எழுத்து 2 எழுத்துனா அறுப்புக்கு சொந்தம். விளங்குச்சான்னு கேட்டேன். ஜரிச்சியக்கூடிய எழுத்து லாமு, ஜரிச்சியக்கூடிய எழுத்து லாமு பே எல்லாம் வருதுல்ல. ஜரிச்சியக்கூடிய எழுத்து மின்னு, மின்னுங்கிற எத்தனை எழுத்து இருக்கு? 2 எழுத்து. ஜரிச்சியக்கூடிய எழுத்து அண்ணு 2 எழுத்து. அப்போ ஒரு எழுத்து 2 எழுத்துனா எதுக்கு சொந்தம்? அறுப்புக்கு சொந்தம். ஒரு இஸ்மு ஒரு எழுத்து 2 எழுத்துல வந்து அது மப்னியா போயிடும். அதான் சொல்ல கஷபஹி வலஇ, கஷபஹில் வலஇ, கஷபஹில் வலஇ ஃபிஸ்மை ஜிதனா. வலையத்தான ஒப்புக்கு ஒன்று உதாரணம் என்ன? ஜி தே தேவை போல, நா நாவை போல. நான் 2 எழுத்து இருக்குல்ல. கேட்டேன், நம்மிடத்தில் நீ வந்தாய். ஜி தேங்கிறது இஸ்மு ஃபாயிலு.
ஜீத்துனா நான் வந்தேன், ஜீத்தனா நீ வந்தாய், தேங்கிறது ஒரு எழுத்து, அது மபினி. ரைட்டா? இஸ்மு அது. இன்னக்க ஒரு எழுத்து, அது மபினி. விளங்குதா? நான் ரெண்டு எழுத்து. கேட்டுங்களாங்க? ஹுவ, ஹுவங்கிறது லமீர் தானே, இஸ்மு தானே. ஹுவ ஹிய ரெண்டு எழுத்து, இதெல்லாம் மபினி. வலஇயத்தான ஒப்பு. என்ன ஒப்பு? வலஇயத்தான ஒப்பு. ஒரு எழுத்து ரெண்டு எழுத்துல வந்திருக்கு, அதெல்லாம் மபினி. அப்ப அன்தும்ங்கிறதுல நிறைய எழுத்து இருக்கேன்னா கேட்கக்கூடாது, அன்தவுல 3 எழுத்து இருக்கேன்னா கேட்கக்கூடாது. அது லமீர் ஃபுல்லா வலஇயத்தான ஒப்புல சேர்த்துறாங்க. லமீரை ஃபுல்லா ஹுவ 2 எழுத்தா இருந்தாலும் சரிதான், ஹூ இன்னும் ஹூ ஒரு எழுத்து தான். விளங்குதுங்களா? அந்தங்கும்போது எத்தனை எழுத்து வருது? அந்த 3 எழுத்து வருது இல்ல? ஆனா 3 எழுத்து இருந்தாலும் மபினி தான். அன்துமா, அன்தும்ல நிறைய எழுத்துக்கள் இருக்குது, ஆனாலும் மபினி தான். என்னது? எதை கவனிச்சு? இன்ன ஹூவை கவனித்து, இன்னக்கவை கவனித்து, ஹுவை கவனிச்சு, ஹியவை கவனிச்சு, லமீரை ஃபுல்லா எதுல சேர்த்துறாங்க? வலஇயத்தான ஒப்புல சேர்க்கிறாங்க. என்ன ஒப்புல சேர்க்கிறாங்க? வலஇயத்தான ஒப்பு தான் மபினி. விளங்குதுங்களா? அதே மாதிரி அருப்பு தருகின்ற அர்த்தத்தை இஸ்மு தந்துச்சு. எது தர்ற அர்த்தத்தை? உதாரணமா இன் தக்கும் அக்கும், நீ நின்றால் நான் நிற்பேன் இருக்கு. இன் தக்கும் அருப்பு தானே, என்ன இருக்குது? அருப்பு சேர்த்துவாங்க இருக்கு. இன் தக்கும் நீ நின்றால், அக்கும் நான் நிற்பேன். இன் தக்கும் நீ நின்றால் நான் நிற்பேன். இப்போ இந்த இன்னு என்ன அர்த்தம் தருது? சேர்த்துடைய அர்த்தம் தருது. அதே அர்த்தத்தை எழுத ஒரு மத்தா தரும். மத்தா தக்கும் அக்கும், நீ நின்றால் நான் நிற்பேன். விளங்குதப்பா? அப்ப இன்னு தருகின்ற அர்த்தத்தை மத்தா தருது, இஸ்மு. இது அது இஸ்மு சேர்த்து, ஆனா மபினி. அது ஏன் மபினிங்கிறோம்? இன் தருகின்ற அர்த்தத்தை மத்தா தருது. எது தருகின்ற அர்த்தத்தை? இன் தருகின்ற அர்த்தத்தை மத்தா தருறதுனால மத்தா என்னது? மாணவியத்தான ஒப்பு. கேட்டுங்களாங்க? அப்போ அலிஃப் லாம் மீம் காஃப் ஹா யா ஐன் சாத் நூனு இவைகள்லாம் மபினி கிடையாது. விளங்குதா? அதுல ஆமீல் வந்த உடனே அதுக்கு யாரா போறோம். விளங்குதா? ஆமீல் வராத வர, ஆமீல் சேராத வர அது மௌகூஃபா இருக்கும், அப்படியே நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. ஆனால் ஏராபை தேடும். ஏராபை என்ன செய்யாது? தேடும். அதுக்காட்டி மபினின்னு சொல்லக்கூடாது. அலிஃப் லாம் மீம்ங்கிறது இஸ்முன்னு சொல்லிட்டோம், அது மபினி கிடையாது, அது முஅரபு தான். ஆமீல் சேர்ந்துருச்சுன்னா அதுக்கு என்ன செஞ்சிடும்? அதுக்கு ஏராப் வந்துடும். ஆதா அலிபுன் கத்தபுத்த அலிபன் அண்ணன் என்ன செஞ்சிடும்? எழுதிடலாம். விளங்குதுங்களங்க? ஏராப் வந்துடுறாங்க. அப்போ அது மபினி கிடையாது. மபினிங்கிறது மொத்தம் ஒப்பு 3 இருக்கு. வலஇயத்தான ஒப்பு, ஒரு எழுத்து 2 எழுத்துலாம் மபினி. அதுக்கடுத்து அருப்பு தருகின்ற அர்த்தத்தை இஸ்மு தந்துச்சுனாலும் என்னது? அது ஒப்பு. அதான் இன் தக்கும் அக்கும்ங்கிற மத்தா தக்கும் அக்கும், மபினியத்தான ஒப்பு. விளங்குதுங்களங்க? மாணவியத்தான ஒப்பு. மபினியில மாணவியத்தான ஒப்பு. அடுத்து இஸ்தியமாலியத்தான ஒப்புன்னு ஒன்று இருக்கு. அது 2 உதாரணம் போடுறாங்க. ஒன்று, அருப்பு ஃபேலுக்கு பாரமா வரும். அருப்பு என்ன செய்யுங்க? ஃபேலுக்கு பாரமா வருமா? லைத்தேல அல்லவெல்லாம் இருக்குன்னு வைங்க, இதெல்லாம் அருப்பு தானே. லைத்த ஷபாபை யஊதுங்கிறான், வாலிபம் திரும்ப வேண்டுமேங்கிறான். அல்லல்லா இரஹ்முனிங்கிறான், அல்லாஹ் எனக்கு கிருபை செய்ய வேண்டுமே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா எனக்கு கிருபை செய்ய வேண்டுமேங்கிறான். விளங்குதுங்களா? இதனால் அல்லங்கிறது இது தரஜி, லைத்தங்கிறது தமன்னி. அப்போ அத்தமன்னா நான் ஆதரவு வைக்கிறேன், ஐயோத ஷபாபு வாலிபம் திரும்புவதை ஆதரவு வைக்கிறேன். அப்ப லைத்தங்கிறது அத்தமன்னாவுடைய இடத்துல இருக்கு. லைத்தங்கிறது என்ன செய்யுது? விளங்குதுங்களங்க? லைத்தங்கிறது எந்த இடத்துல இருக்கு? அத்தமன்னாவுடைய இடத்துல இருக்குது. அப்போ லைத்தல் அல்லவெல்லாம் ஹருஃபு, அது ஃபேலுக்கு பேரமா வருது. லைத்தங்கிறது அத்தமன்னாவுக்கு பேரமா வருது. அல்லங்கிறது அத்தரஜா, அல்லல்லா இரஹமுனினா அத்தரஜா இரஹமனி, அத்தரஜா அல்லல்லா அல்லாஹ் மீது நான் ஆதரவிக்கிறேன், இரஹமனி எனக்கு கிருபை செய்வது என்ன செய்யறேனா ஆதரவிக்கிறேன். இப்போ அல்லங்கிறதும் லைத்தங்கிறதும் விளங்குதுங்களங்க? ஃபேலுடைய இடத்துல தானே வந்திருக்கு. இதே மாதிரி இஸ்மு வரும். எது மாதிரி? ஹருப்பு ஃபேலுக்கு பரமா வர்ற மாதிரி இஸ்மு என்ன செய்யும்? ஃபேலுக்கு பரமா வரும். உதாரணமா பாரு, ஐகாத்த சத்தான ருவைத பல்க தூனக்க அரைக்க ஐயக லாங்கிறாங்களா, இஸ்மு ஃபேலு.
இதெல்லாம் மபுனி தான். ஐகாத்தங்கிறது எதனுடைய இடத்துல வந்திருக்கு? பாவுதோடைய இடத்தில். ஐகாத்த செய்துனை பாவுத செய்துன் எழுதுனங்க. ஐகாத்த செய்துன் என்னங்க அர்த்தம்? பாவுத செய்துன், பாவுதோடைய இடத்துல ஐகாத்த வந்திருக்கு. இஃப்தரக்க ஜெய்துன்னு அம்ருன், ஜெய்தும் அம்ரும் பிரிஞ்சுட்டாங்க கேட்டேன். அதுக்கு தான் என்னதுக்க சத்தானே. சத்தானேன்னா இஃப்தரக்கன்னு அர்த்தம். ஜெய்தும் அம்ரும் பிரிஞ்சுட்டாங்க. அப்ப சத்தானேங்கிறது இஃப்தரக்கோடைய அர்த்தத்தை தருது. ஏட்டப்பா எப்படி லைத்தல அல்ல அத்தமன்னா அத்தரஜாவுடைய இடத்துல வருதோ அதே போல எது வருகிறது? ஐயாத்த சத்தான இதெல்லாம் ஃபேலுடைய இடத்துல வருது. பாவுதன் வர வேண்டிய இடத்துல எது வந்திருக்கு? ஐயாத்த வந்திருக்கு. இஃப்தரக்க வர வேண்டிய இடத்துல சத்தான வந்திருக்கு. எழுதுனப்பா. அப்போ எப்படி அருப்பு ஃபேலுக்கு பாரமா வந்து விழுங்குதப்பா, ஃபேலுக்கு பாரமா வருது, அதே மாதிரி எதுவும் ஃபேலுக்கு பாரமா வருது? இஸ்மு பேரு. அப்ப மபினி இது. ஐயாத்த சத்தானவெல்லாம் இருக்க, ருவைத பல்க தூணக்க அலைக்க ஐயலா இருக்க, இது ஃபுல்லா என்ன இருக்குது? மபினிங்குவாங்க. இஸ்மு பேல் தானே இது. பேலுடைய அர்த்தத்தை தரக்கூடிய இஸ்மு. தோற்றத்தில் விளங்குதப்பா இஸ்மு, ஆனால் பொருள் தருவதில் என்ன செய்யும்? அது பேலுடைய பொருளை தரும். அதான் இஸ்மு பேலுங்குவாங்க. விளங்குச்சிங்களா? இப்படி அருப்பு புழங்குற மாதிரி இஸ்மு புழங்குறாங்க, அவே மபினி. அல்லது இஸ்திமாலுக்கு இன்னொரு உதாரணம் போடுறாங்க. இது இதா மௌசூலாத்துல இருக்க தனியா வராது, மௌசூல் சிலாவோட சேர்ந்து வரும். அப்படிதானங்க? இதுவும் தனியா வராது, இதாவும் தனியா வராது, அது ஒரு ஜும்லாவில் தான் வரும். அப்படிதானப்பா? இதா ஜுல்சிலத்தில் ஜில்சாலஹா விளங்குதா? இது இதா விளங்குதா? மௌசூலாத் இவையெல்லாம் தனியா வராது, அவையெல்லாம் ஒரு ஜும்லாவில் தான் என்ன செய்யும் வரும். மௌசூல் சிலாவில் வரும். அப்போ மௌசூல் சிலாவின் பக்கம் தேவையாகுது. இது இதாவெல்லாம் ஒரு ஜும்லாவின் பக்கம் என்ன செய்யுது? தேவையாகின்றது. விளங்குதப்பா? ஆகவே இதெல்லாம் மபினி. இது இதா மௌசூலாத்துல மபினி, இஸ்தியமாலியத்தின் ஒப்பு தான் இது. விளங்குதான்னு கேட்டேன். இப்படி அலிஃப்லா மீம்ங்கிறது இருக்குங்களே, அதே மாதிரி ஹருப்புக்கு ஒப்பாகல. விளங்குச்சா? ஆகவே அதுதான் இஸ்மு தான். இப்ப ஏராபு வரலையே தவிர, ஆனா வச்சா என்ன செய்யும்? ஏந்துக்கணும். அதைத்தான் சொல்றாங்க அங்க. எப்படி? வைய இந்த அலிஃப்லா மீம் என்பது காவுகா யா இன்சாத் என்பது ஹாமீம் என்பது மாலம் தலிகள் அவாமிலு ஆமீர்கள் அதை சேராத காலமெல்லாம் மோகூஃபத்துன் அது அப்படியே நிப்பாட்டப்படக்கூடியதா இருக்கும். ஹாலியத்துன் ஏராபி ஏராபை விட்டோம் காலியா இருக்கும். ஏராப் இருக்காது. ஆமீர் வந்துன்னா ஏராப் வந்துடும். எடுத்துனாங்க. ஏன்? நீ ஃபக்கதி மூஜிபிஹி ஏராபை வாஜிபாக்கக்கூடியதை இழந்திருப்பதினால் ஏராபை விட்டும் காலியானதா இருக்கும், அது அப்படியே நிப்பாட்டப்படக்கூடியதா இருக்கும். ஆனா விளங்குதப்பா? நீ ஃபக்கதி மூஜிபிஹி ஏராபை வாஜிபாக்கக்கூடியதை இழந்திருப்பதினால் முக்தலீஹி ஏராபை தேடக்கூடிய ஆமிலை இழந்திருப்பதினால் கொண்டு போயிடணும். முக்தலீஹி ஏராபை தேடுகின்ற ஆமிலை இழந்திருப்பதினால் ஏராபை வாஜிபாக்கக்கூடியதை இழந்திருப்பதினால் ஏராபை விட்டும் காலியானதா இருக்கும், அது மௌகூஃபா இருக்கும். லாக்கின்னஹா என்றாலும் அந்த அலிஃப்லா மீம் என்பது காபிலத்துன் ஈயாவும் அந்த ஏராபை என்ன செய்யக்கூடியதா இருக்கும்? ஏந்து கொள்ளக்கூடியதா இருக்கும். முஅர்ரதத்துன் லஹு அந்த ஏராபில் குறிக்கிடப்படக்கூடியதா இருக்கும். ஏராபில் குறிக்கிடப்படும். ஆமில் வந்துருச்சு அடுக்குன்னு ஏராப் வாங்கிடும். அது கத்தபுத்த அலிபன் ஏராப் வாங்கிருச்சு. ஆதா அலிஃபுன் ரஃபா வாங்கிருச்சு. விளங்குச்சிங்களேங்க? இது ஏன் அதை நம்ம மோரபுன்னு சொல்றோம்? ஏராபை வாங்கும் மபுனி கிடையாதுன்னு ஏன் சொல்றோம்னா, இது லம் துனாசிபு மபுனியல் அசலி அசிலியத்தான மபுனிக்கு அது ஒப்பாகவில்லை என்ற காரணத்தினால். அசிலியத்தான மபுனின்னா என்னது? ஹருப்பு தான் அசிலியத்தான மபுனி. அந்த ஹருப்புக்கு ஒப்பாகிறது இருக்குல்ல, வலையத்தான ஒப்பு, இஸ்தேமாலியத்தான ஒப்பு, மானவியத்தான ஒப்புன்னு இருக்குல்லப்பா, அப்படி வந்தாதான் அது மபுனின்னு வரும். விளங்குச்சா? தே மாதிரி இன்னக்க மாதிரி இதெல்லாம் வலையத்தான ஒப்பு. மத்தா தொக்குமா கும்லா மானவியத்தான ஒப்பு. விளங்குதா? இதான் விளங்குதானே? ஐயாத்தே சத்தானவலாம் இஸ்தியமாலியத்தான ஒப்பு. இது இதா மௌசூலாத்தலாம் இஸ்தியமாலியத்தான ஒப்பு. ரைட்டா? அருப்பு இன்னொரு பக்கம் தேவையாகிற மாதிரி மௌசூல் இன்னொரு பக்கம் தேவையாவது மௌசூல் மபனி. எடுத்துலங்க. இது இதாவெல்லாம் ஜும்லாவின் பக்கம் தேவையாகும். ரைட்டா? இது அந்தும் பில் உதுவத்தில் மின்கும். பார்த்தீங்களா? அது ஜும்லா ஜும்லா இஸ்மியாவில் வரும். இதுங்கிறது இதாங்கிறது ஜும்லா ஃபேரியாவில் வரும். எதுல வரும்?
ஜும்லா ஃபேலியாவுல வரும். இதா ஜுல்சிலத்தில் அல்லது ஜில்சாலா. இத ஷம்சு குவியரத்தில் வந்திருக்கேன்னு கேட்க கூடாது. இதா குவியரத்தி ஷம்சு குவியரத்தில் இருக்கும். அது இதா குவியரது அங்க ஃபேல் போக்கப்பட்டிருக்காங்க. விளங்குதுங்களாங்க? இது லம் துனாசிப் மப்னி அல் அஸ்லி, அஸ்லியத்தான மப்னிக்கு அது ஒப்பாகவில்லை என்ற காரணத்தினால் யாராபுக்கு குறிக்கிடப்படக்கூடியதா இருக்கும். வலிதாலிக்க அது அஸ்லியத்தான மப்னிக்கு ஒப்பாகவில்லை என்ற காரணத்தினால் தான் கீழே சொல்லப்படுகிறது சாது ஆஃப்னு சொல்லப்படுது. இப்ப அது இல்திகாவு சாக்கின ஏற்பட்டாலும் ஏதா அப்படிதான் சொல்லுவாங்க. ஆஃப் சாது ஏன்னா ஆமில் முன்னால வரலங்கிறதுனால. விளங்குதா? வலிதாலிக்க அது மப்னி கிடையாதுங்கிறதுனால தான் கீழே சொல்லப்படுகிறது சாது ஆஃப்னு சொல்லப்படுது. மஜ்மூஅன் ஃபீஹிமா, அது ரெண்டிலேயும் மாபீன சாக்கினேனி ரெண்டு சுக்கூன் ஒன்று சேர்ந்து இருக்கின்ற மேலே காஃப் என்றும் சாதி என்றும் சொல்லப்படுகிறது. விளங்குதா? ஆமில் வரல, இல்திகாவு சாக்கின ஏற்பட்டாலும் பரவாயில்ல, காஃப் தான். விளங்குதா? சாது தான். ஆகவே வலம் யுஆமல், அது அமல் செய்ய வைக்கப்படவில்லை. முஆமலத் ஐன வ ஆவுலாயி, ஐன ஹாமுலாயினுடைய அமலாக அமல் செய்ய வைக்கப்படவில்லை. இப்ப ஐனவுல ஐன் சொல்லக்கூடாது. ஏன்? இல்திகாவு சாக்கின ஏற்பட்டுரும். அவே ஐனேன்றுவாங்க. ஹாவுலா சொன்னோம்னா அது சுக்குன்னு வந்துடும். அவே ஹாவுலா ஈன்னு என்ன செய்யறாங்க? கசரிச்சோடு செய்யறோம். விளங்குதுங்களேங்க? சும்மா இன்னமும் செம்மையாத்திகா வாகிருதாவான